ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி தமிழ் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் டூ, அதாவது டபுள் ஆக்குபன்சி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருக்குள்ள ரெண்டு பாலினம். என்னடா புரியலையேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஆள் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த படத்துல அதை சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்துல விசித்திரமா ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பெண் குழந்தையாவும், ஈவினிங் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் ஆண் குழந்தையா மாறிடுது. இப்படி ஆணும் பெண்ணும் டைமிங் ஏத்த மாதிரி மாறி மாறி வளர்ந்துட்டு இருக்க இந்த குழந்தையோட நிலைமை என்னாச்சு? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸா, இல்ல அமானுஷமா, இல்ல இது கடவுளுடைய சித்து விளையாட்டா? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோடு சொன்ன படம் தான் இந்த டபுள் ஆக்குபன்சி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே 90s இருக்க ஒரு கப்புள்ஸை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இவங்களுக்கு குழந்தையே இல்லை. போகாத ஊர் இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, என்ன பண்ணாலும் இவங்களுக்கு குழந்தையே உண்டாக மாட்டேங்குது. இப்படி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் அவங்க கருத்தரிக்கிறாங்க. அவ்வளோதான், அந்த கப்புள்ஸ்குள்ள அளவில்லாத சந்தோஷம். நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற அந்த சந்தோஷத்துல இவங்க மிதந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாசம் கழிச்சு ஒரு நாள் இரவு கர்ப்பமான அந்த பெண் பயங்கர வழியில துடிக்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து கூட இருக்க கணவரால தான் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நாமளே பிரசவம் பார்த்தலாம் சொல்லிட்டு தான் மனைவிக்கு அவரே பிரசவம் பார்த்துறாரு. நல்லபடியா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அவ்வளவுதாங்க, குழந்தை பிறந்ததுமே கணவர் பயங்கர சந்தோஷப்படுறாரு. ஆனா பிறந்த குழந்தை ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. ரெண்டு பேரும் பயந்து போக உடனே கணவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து முதுகுல தட்டுறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கணுன்றதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ்னே சுத்திட்டு இருந்த இந்த கணவரை ஒரு திருநங்கை பார்த்திருப்பாங்க. அந்த திருநங்கை இந்த கணவரை கூப்பிட்டு, உனக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே இல்லைல்ல, ஆனா ஒரு நாள் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அன்னைக்கு உனக்கு என் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த திருநங்கை சொல்லிட்டு போயிருவாங்க. என்னன்னா, இந்த கணவருக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இருந்திருக்காது, சயின்ஸ் மேல தான் நம்பிக்கை இருந்திருப்பாரு. ஆனா அந்த திருநங்கை சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருக்க அவருடைய குழந்தைய நிலைமையை பார்த்ததுமே அந்த திருநங்கை சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. உடனே இவரு கடவுளை தான் வேண்டாரு, தயவு செஞ்சு எப்படியாச்சும் என் குழந்தைக்கு உயிர் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டதும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு ஒளி, அந்த ஒளி இந்த குழந்தைக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். எஸ், அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சு. கணவரும் ஹாப்பி, மனைவியும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் தான் படத்திலே ஒரு ட்விஸ்ட். ராத்திரி என்னமோ இவங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை, ஆனா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அது பெண் குழந்தையா மாறி இருக்கு. இதை பார்த்ததுமே அவருக்கு பயங்கர ஷாக்கு. இந்த விஷயத்தை தான் மனைவி கிட்ட ஷேர் பண்ண அவங்களும் அதிர்ச்சியா வராங்க. சரி, எது எப்படியோ இது கடவுள் கொடுத்த வாரம், இதை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மாதிரி இவங்க மாறுறாங்கன்ற விஷயமே வெளி உலகத்துக்கு தெரியாமலே நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு பிறந்திருக்க இந்த குழந்தை காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பெண்ணாகவும், ஈவினிங் 6ல இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் ஆணாகவும் மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி பிறந்த இந்த குழந்தைக்கு ரஜினின்ற பேரை வச்சு வெளி உலகத்துக்கே தெரியாம இந்த கப்பல்ஸ் ரொம்ப சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த காலகட்டத்திலையும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காகவே இந்த குடும்பம் எங்கேயுமே நிரந்தரமா இல்லாம வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டு மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பயே நாட்கள் ஓட சரியா அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆனதும் திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில இவங்களுடைய அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிறாங்க. அவ்வளவுதாங்க, இறந்து போன இவங்க அப்பா அம்மாக்கு காலையில பெண்ணா இருக்கக்கூடிய பெண் ரஜினி எல்லா சடங்கையும் முடிச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. ஈவினிங் ஆனா மாறக்கூடிய ஆண் ரஜினி இருக்கால, அவன் ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மாவுடைய போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான், கத்தி கதறான். அப்பா அம்மாவுடைய ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் அவங்க உயிரிழந்தது, அப்படி அவங்க உயிரிழந்ததுக்கு அப்புறம் அவங்களை அடக்கம் பண்ணது எல்லாமே இவனுடைய தங்கச்சி ரஜினி இவனுக்காக வெயிட் பண்ணாம எல்லா காரியத்தையும் அவளே பண்ணிட்டா. அந்த கோவத்துல இவன் இருக்கான். ஆக்சுவலா இவங்க சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருக்குள்ளயும் சுத்தமா ஆகவே ஆகாது. இவங்க 2 பேரும் எப்படி பேசிப்பாங்கன்னா, ஒரு போன் மூலியமா தான். அந்த போன்ல ஈவினிங் 6ல இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் ஆண் ரஜினி அவனுடைய தங்கச்சி கூட என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டா போட்டுருவான். அதே மாதிரிதான் பெண் ரஜினியும் பகல்ல அவ பெண்ணா இருக்கும் போது அவ ஃபேஸ் பண்றது எல்லாத்துலயுமே அந்த ஒரு போன்ல வாய்ஸ் ரெக்கார்டா போட்டுருவா. சோ இப்படி இவங்க 2 பேருக்குள்ளயும் அந்த போன் வச்சுதான் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் தன்னை விட்டுட்டு தனக்காக வெயிட் பண்ணாம தான் அப்பா அம்மாவோடைய எல்லா இறுதிச்சடங்கும் பண்ண தங்கச்சி ரஜினி மேல ஆண் ரஜினி செம்ம கோவத்துல இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல எதிரும் புதிருமா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நாம தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி பகல்ல பெண் ரஜினி நல்லா படிச்ச பொண்ணு. ஸோ அதனால அவளுக்கு ஒரு லேப்ல வேலை கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பளம், வேலை கிடைச்ச இந்த விஷயத்த பெண் ரஜினி தன்னுடைய பிரதர் ரஜினி கிட்ட போன் மெசேஜ் மூலியமா ஷேர் பண்றா.
இந்த மாதிரி நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, இவ்வளவு நாள் எப்படி உன்னை அப்பா அம்மா பாத்துக்கிட்டானோ அந்த மாதிரி நானும் உன்னை பாத்துக்கிறேன், நீ இந்த வீட்டுல ஒரு வேஸ்ட் லக்கேஜ் தண்டசோறு, நீ ஸ்கூல் பக்கமோ காலேஜ் பக்கமோ போனதில்ல, உனக்கு எவனும் வேலையும் கொடுக்க மாட்டான், கடைசி வரைக்கும் உன்னை நான் தான் பாத்துக்கணும் போல அப்படின்ற மாதிரிலாம் பெண் ரஜினி ஆண் ரஜினி வெறுப்பேற்றுற விதமா மெசேஜ் போட அவ்வளவுதாங்க. ஈவினிங் ஆனதும் ஆண் ரஜினியா மாறி இருக்கான் இவன். தங்கச்சி ரஜினி வேலைக்கு போன அந்த நியூஸை கேட்டதும் வெறியாவறான். அது இல்லாம இவனை தண்டச்சோறுன்னு குத்தி காட்டுனது வேற இவனை பயங்கரமா ஹர்ட் பண்ணுது. இவனால எதுக்காக படிக்க முடியலனா, எப்படி 6 மணிக்கு மேல ஸ்கூல் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால சின்ன வயசுல இருந்தே இவன் ஸ்கூல் பக்கமோ காலேஜ் பக்கமோ எதுக்குமே போனதில்ல, இவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் இவன் நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் வரான். ஸோ நம்ம ஆண் ரஜினியால எதையுமே அனுபவிக்க முடியாம ஒரு மாதிரி வெறுப்பான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அதுல இன்னும் வெறியேற்றுற விதமா இவனை எப்பவுமே நோண்டிக்கிட்டு இருக்க இவனுடைய சிஸ்டர் ரஜினி இருக்காங்களே, அவங்களுக்கு வேலை கிடைச்சி போய் இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் தண்டச்சோராதான் இருக்கணும்ன்ற மாதிரி தங்கச்சி ரஜினி வெறுப்பேற்றினதை அந்த ஆடியோலாம் கேட்டு நம்ம ஆண் ரஜினியால பொறுத்துக்க முடியல. உடனே அவன் படிச்சவங்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை, படிக்காதவங்களுக்கு பல வேலை, அடுத்த நாளே நான் வேலைக்கு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஈவினிங் 6 மணிக்கு மேல இவன் ஆண் ரஜினியா மாறினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பப்ல வேலைக்கு ஜாயின் பண்றான். அந்த பப்புக்கு போனதும் சீக்கிரமாவே அங்க இருக்கக்கூடிய வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு சூப்பரா ஒரு பார் அட்டெண்டர் ஆயிரான். இவன் வேலை பார்க்குற அந்த பாருக்கு ரெகுலரா ஒரு நபர் குடிக்க வருவாப்புல. அந்த நபர் வேற யாரும் இல்ல, பிடிவி கணேஷ். இந்த படத்துல பாய் ராஜு பாய் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ராஜு பாய் நேரா நம்ம ஹீரோ ரஜினி கிட்ட வந்து, யாரா தம்பி இந்த பாருக்கு நான் ரெகுலரா வரேன், இன்னைக்கு தான் நான் உன்னை பார்க்குறேன், புதுசாகிறியே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஆமாண்ணே இன்னைக்கு தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னுடைய பேர் ரஜினி அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ரஜினியா, நீ ரஜினினா நான் என்ன கமலா அப்படின்ற மாதிரி காண்டேத்துற மாதிரி வெறுப்பேத்த, ஐயோ அண்ணே என் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் தான் ரஜினி, ஓ உங்க ஃபேமிலியே சூப்பர் ஸ்டார் ஃபேனா, சரி சரி நல்லது தான் அப்படின்ற மாதிரி இந்த ராஜு பாய் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பப்புக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை பார்த்ததுமே வரது யாருன்னு நம்ம வீட்டு கணேஷ் கண்டுபிடிச்சிடறாரு. டே ரஜினி, இந்த ஏரியாலே பேரழகி பணக்கார வீட்டு பொண்ணு, இது நாள் வரைக்கும் யாருக்கும் மடியாத பொண்ணு, அவளுடைய பேர் தான் சம்யுக்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுக்க கார்ல இருந்து ஒரு அழகான பொண்ணு இறங்கி நேரா அந்த பப்புக்குள்ள தான் வராங்க. இவங்களுடைய பேர் சம்யுக்தா. இவங்களுடைய அழகை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரஜினி இருக்கான அவன் மயங்கிடுறான். அவ்வளவுதான், அந்த பப்புக்குள்ள வந்த சம்யுக்தாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கான். அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அவங்க பின்னாடியே ஒரு நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க அதை சம்யுக்தா கண்டுபிடிச்சாங்க. ஆமா யார் நீ, இந்த பப்புல புதுசா இருக்கிற, என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சம்யுக்தா கேட்க, உடனே நம்ம ஆண் ரஜினியா, இல்லைங்க பார்க்க அழகா இருந்தீங்க, தெரியாதான் அவங்கள ட்ரை பண்ணலான்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓப்பனா பேச, டேய் என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சம்யுக்தா கேட்க, ஆமா அப்படின்னா சுத்தி வளைச்சாலும் எனக்கு பேச வராதுங்க, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுடைய இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பேச்சில் சம்யுக்தாக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் டெய்லி நம்ம ஹீரோ ரஜினியை பார்க்கறதுக்காகவே சம்யுக்தா அந்த பப்புக்கு வர ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் காலையிலனா பெண் ரஜினியா மாறக்கூடிய ஹீரோயின் ஒரு ஜெனடிக் லேப்ல தானே வேலைக்கு போயிருக்காங்க. அந்த லேப்ல கார்த்திக் என்ற ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த கார்த்திக் இருக்கான்ல, எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவான். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பை அவனால அடுத்த கட்டத்துக்கு கொண்டே போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இந்த கார்த்திக். இவனும் நம்ம ஹீரோயின் ரஜினி வேலை பார்க்குற அந்த லேப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரஜினி புதுசாக ஜாயின் பண்ணிருக்காங்களே, ஸோ அவங்கள பார்த்ததும் கார்த்திக் ரொம்ப பிடிச்சி போயிடுது. முதல்ல இவன் ஹீரோயின் ரஜினி கூட ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கிறான். இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் காதலாகவும் மாறுது. என்னதான் காதலாக மாறினாலும் ஹீரோயின் ரஜினியால் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியல. ஏன்னா 6 மணிக்கு மேலே இவங்க ஆனா மாறிடுவாங்களே. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் பெண் ரஜினி ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்க, இவங்க ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா பப்ல இருக்க நம்ம ஆண் ரஜினி இருக்காருல்ல, அவருடைய பேச்சு திறமை வச்சே சம்யுக்தாவை விழ வச்சிடறாரு. அவ்வளவுதாங்க, அவங்க 2 பேரும் காதல் வயப்பட இப்படியே அவருடைய லவ் ட்ராக் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் பிடிவி கணேஷ் ஃபுல்லா குடிச்சிட்டு பார்லே மட்டையாயிராரு. அவர் அந்த அளவுக்கு போதையாகிறதுக்கு காரணமே நம்ம ஹீரோ ரஜினி தான். அவருக்கு ஊத்துன்னு ஊத்தி விட்டுருப்பாரு. இதானா மட்டையாகிற வரைக்கும் ஊத்தி விட்ட, நீயே இவரை பாத்துக்க அப்படின்ற மாதிரி பார்ல இருக்கவங்கலாம் ஹீரோ பக்கமே பிடிவி கணேஷை விட்டு போக, வழியில அவன் போதையில மயங்கி கிடந்த பிடிவி கணேசன் நம்ம ஹீரோ ரஜினி தான் வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. அப்படி தான் வீட்டுக்கு கூட்டு வந்ததும் 2 பேரும் அந்த இரவு அந்த வீட்டிலே படுத்துறாங்க. படுத்து அடுத்த நாள் காலையில பிடிவி கணேஷ் எந்திரிக்கும் போதே பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க, பொண்ணு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பிடிவி கணேஷ் ஒரு மாதிரி அலற, அந்த அலறல் சத்தத்தோட காலையில 6 மணி ஆனா பெண் ரஜினியா நம்ம ஹீரோன் மாறிடுவாங்களே. ஸோ அவங்க டப்புன்னு எந்திரிச்சதும், யாரா நீ ஏன் பெட்ல பத்துனுங்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அலறி அடிச்சுட்டு எந்திரிக்க, பிடிவி கணேஷ்கா அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஏமா யார் நீ, ராத்திரி அந்த பார்ல வேலை பார்க்குற ரஜினி பையன் தானே கூட்டு வந்தான், நீ யாரு புதுசாகிற, அவன் அந்த ரஜினி பையன் எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்பதான் பெண் ரஜினிக்கே விஷயம் புரியுது. உடனே அவங்க சமாளிக்கிற விதமா, ஓ என்ன வளர்ற, போதையில வீடு மாதிரி வந்து படுத்துட்டு என்னவோ பைத்திய மாதிரி பேசிக்கிற, ஒழுங்கா வீட்டு விட்டு போயா அப்படின்ற மாதிரி விரட்டி அடிச்சு விட்டுறாங்க. பிடிவி கணேஷும்
குழப்பத்தோடவே வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லேப்ல கார்த்திக்கும் பெண் ரஜினிக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பக்கம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ரஜினி அண்ட் சம்யுக்தா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல், அந்த லவ் ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் நம்ம வீட்டு கணேஷ்க்கு ரஜினி மேல ஒரு சந்தேகம். ஏன்னா அன்னைக்கு நைட் ஃபுல் போதையில் இருந்தாலும் இவன் தான் தன்னை வீட்டுக்கு கூட்டு போனா, காலையில பார்த்தா அந்த வீட்டுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, சம்திங் இதுல தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு போய் பார்த்தா கடைசியில வீட்டு கணேஷ்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எஸ், காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பெண் ரஜினியாவும், ஈவினிங் 6லேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஆண் ரஜினியாவும் ஒரே ஆள் மாறி மாறி உருமாறிட்டு இருக்கத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, இப்படி இல்லாம நம்ம ஊர்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா ஏலியன்ஸ் இருக்கிறதும் நம்பணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி வீட்டு கணேஷ் இவங்களோட லைஃபை பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்க. இப்போதைக்கு ரஜினியை பத்தி ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா அது நம்ம வீட்டு கணேஷ் தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம பெண் ரஜினி ஒரு லேப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த லேபோடைய மேனேஜருக்கு பெண் ரஜினி மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம். இந்த பொண்ணு எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறா, இவளை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் நம்ம பெண் ரஜினி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரத பெண் ரஜினி சுதாரிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் 6 மணி ஆக போகுது. அப்படி அவங்களுக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவங்க ஆனா மாறிடுவாங்க. இந்த விஷயம் மேனேஜருக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அப்படியே திப்புன்னு ஓட, ஹே ரஜினி எங்க ஓடுற அப்படின்ற மாதிரி பின்னாடியே மேனேஜர் துரத்திக்கிட்டே வரான். அப்படி ஓடி வரான், கூட சில ஆட்களையும் கூட்டு வரான். அப்போ இவங்க கிட்ட இருந்து கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஜினி வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க பெண் ரஜினியை பிடிக்கிறதுக்காக மேனேஜர் ஏவி விட்ட அந்த ஆட்கள் எல்லாம் அந்த ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு உள்ள போனா 6 மணிக்கு அப்புறம் அங்க நம்ம ஆண் ரஜினியா உருமாறிட்டாரு. ஸோ அவன் இப்போ லேடி கேட்டப்ல மேனேஜரோட ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டு மேனேஜரையும் போட்டு பொழக்க அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா பெண் ரஜினி போட்டுட்டு இருந்த அந்த காஸ்டியூம்ல இப்ப ஆண் ரஜினி உருமாறி நிக்கிறான். டேய் யாரா நீ புதுசாகிற அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேட்க, அதெல்லாம் உனக்கு எதிராக சொல்லிட்டு அவன் தலையில கொட்டிட்டு அவனையும் அடிச்சு சாத்திட்டு லேடி கெட்டப்ல இருக்க நம்ம ஆண் ரஜினி எவனாச்சும் பார்த்தா சிக்கலாயிடுமேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி நேரா வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்கு வந்தா இங்க தாங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். இவனுக்காக இவனுடைய பார் காதலி சம்யுக்தா இருக்காங்களே, அவங்க ஹீரோவை பார்க்கறதுக்காக இவன் வீட்டு தேடி வந்திருக்காங்க. ஹீரோ லேடி கெட்டப்ல வந்து நிக்கிறத பார்த்துட்டு சம்யுக்தாக்கு ஒரே ஷாக்கு. டேய் நீ நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், நான் உனக்கு சில உண்மைகள் சொல்ல வேண்டியது இருக்கு, வீட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சம்யுக்தா கிட்ட பேசி வீட்டுக்குள்ள கூட்டு போனா உள்ள தலைவன் வீட்டு கணேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யோ நீ தான் இவளை கூட்டு வந்தியா, இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வீட்டு கணேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இந்த கேப்ல சம்யுக்தா அந்த வீடு முழுக்க இருக்கக்கூடிய லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், அவங்களுடைய ஃபுட்வேர் இதெல்லாம் பாத்துறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துடுது. அடடே, வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு என்னையே வேற ஏமாத்திருக்கியா, உன்ன மாதிரி ஒரு கேடு கேட்டவனும் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாதுடா, என்னையே நல்லா ஏமாத்திட்டல, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சம்யுக்தா நம்ம ஹீரோ போட்டு கிழிக்க உடனே ஹீரோ ரஜினியா, சம்யுக்தா எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, நான் உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலிங்கா சொல்றேன், என் வீட்டுல இந்த லேடி ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல வரான். ஆனா சம்யுக்தா அதை காது கொடுத்தே கேட்காம, இதுக்கு மேல நமக்குள்ள எதுவும் இல்லை, என்ன நல்லா ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சம்யுக்தா கண்கலங்கிட்டே அங்கிருந்து போயிடறா. போச்சு, தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டா இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ காதல் வரைக்கும் கஷ்டப்பட்டு இவன் கொண்டு வந்தான். அது எல்லாமே ஓவர் நைட்ல உடஞ்சு போயிடுச்சு. அந்த விரக்தியிலே என்னுடைய சிஸ்டரான பெண் ரஜினிக்கு ஒரு வாய்ஸ் நோட் போடுறான். சின்ன வயசுல இருந்து எனக்குன்னு எந்த ஒரு நல்லதுமே நடந்தது கிடையாது. நைட் லைஃப்ன்றதுனாலே என்னால ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல, காலேஜ் போக முடியல, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. இப்படி தனிமையிலேயே வளர்ந்த எனக்கு சம்யுக்தா மூலியமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாகவும் மாறிச்சு. ஆனா இன்னைக்கு உன்னால எல்லாமே உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரஜினி பயங்கர ஃபீலிங்கோட சிஸ்டர் ரஜினிக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டிருக்கான். அடுத்த நாள் காலையில சிஸ்டர் ரஜினி அவனுடைய வாய்ஸ் நோட்டை கேட்கறாங்க. அது கேட்டதுல இருந்தே அவங்க பயங்கர எமோஷன் ஆகுறாங்க. அந்த பொண்ணை நம்ம பிரதர் எவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கான், அந்த பிரிவுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி பெண் ரஜினி ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காங்க. அந்த ஃபீலோடவே இவங்க லேபுக்கு போனா லேப்ல கார்த்தி வேற இவங்க கூட க்ளோஸா பழகுறான். நம்ம டே லைஃப் சந்தோஷமா இவங்க கூட டேட் பண்ணி சுத்திட்டு இருக்கோம். ஆனா பாவம் நைட் லைஃப்ல இருக்கக்கூடிய ஹீரோ ரஜினியால எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியலையே. அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்ல. கடைசியா அவன் லைஃப்ல சம்யுக்தான்ற ஒரு பொண்ணு வந்து லவ் அண்ட் கேர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கா. இவனும் அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கான். ஆனா கடைசியில அதுவும் பாதியிலே புட்டுட்டு போயிருக்கு. இதை நம்ம எப்படியாச்சும் அவனுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெண் ரஜினி முதல் முறையா நம்ம ஹீரோ ரஜினிக்காக யோசிக்கிறாங்க. அடுத்த நாளே சம்யுக்தாவை நேர்ல மீட் பண்ணி தன்னுடைய பிரதர் ஹீரோ ரஜினிக்காக பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. சம்யுக்தாவை பார்த்ததுமே நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ரஜினியை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெண் ரஜினி பேச ஆரம்பிக்கும் போதே சம்யுக்தாக்கா நம்ம பெண் ரஜினியை பார்த்ததும், ஓ நீ தான் அவன் வச்சிருக்க ஆளா, அவன் நீ எதுக்கு சம்பந்தமே நம்ம என்கிட்ட பேச வர, எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்களே சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சம்யுக்தா பெண் ரஜினியை பார்த்ததும் தப்பா நினைக்க. உடனே பெண் ரஜினியா, இல்லைங்க நான் சொல்ல வரது கொஞ்சம் முழுசா கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ரஜினி ஒன்றும் தப்பான பையன் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அப்பாவி, அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, எல்லாமே உங்களுக்கே புரிய வரும்
அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஆமா நீ யாருமா என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசுறது? ஒருத்தவங்க தான் கிட்ட உண்மையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோன்றதுதான் உண்மையான காதலா இருக்கும். அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சம்யுக்தா நம்ம ஹீரோயின் ரஜினியை பார்த்து மோசமா திட்டிட்டு போக, இந்த வார்த்தை ஹீரோயின் ரஜினியை பயங்கரமா ஹர்ட் பண்ணிடுது. ஏன்னா இவங்க கூட லேப்ல வேலை பார்த்துட்டு இருக்க கார்த்திக் கிட்ட இன்னமும் இவங்களை பத்தின உண்மை சொல்லாமலே தானே அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ளான நம்ம ஹீரோயின் ரஜினி அன்னைக்கு வேலைக்கு போனதுமே கார்த்திக் கிட்ட நீங்க நம்ம வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் என் வீட்டுக்கு போகலாம் வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் சந்தோஷமாயிரான். ஆனா ஹீரோயின் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து 6 மணிக்கு மேலே இவங்க ஆண் ரஜினியா மாறுறாங்கல்ல, அதை பத்தி பேசதான் கார்த்தியை வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. கார்த்தியை வீட்டுக்கு வந்துறான். அப்படி வீட்டுக்கு வந்ததும் பல நாள் காஞ்சி போயிருந்த அந்த கார்த்தி வீட்டுல தனியா இருக்க ஹீரோயின் ரஜினி மேல பாஞ்சி கிஸ் அடிச்சிடறான். அவ்வளவுதாங்க, 2 பேரும் கண்ட்ரோல் மீறி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஈவினிங் 6 மணி மேல ஆயிடுது. அவ்வளவுதான், கார்த்திக் கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க பெண் ரஜினியை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆண் ரஜினியா உருமாற. அவ்வளவுதாங்க, கார்த்தி அலறி போயிடுவானா. இப்படி ஆண் ரஜினியா உருமாறி இருக்கிற ரஜினியை பார்த்ததும் ஷாக் ஆகி, டேய் யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் அதெல்லாம் இருக்கட்டும் நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்க, என் பேர் கார்த்தி, நான் ரஜினியை லவ் பண்றவன் அப்படின்ற மாதிரி அவன் அலறிக்கிட்டே, ஆமா நீ யாரா இந்த வீட்டுல, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ரஜினியே சொல்லுவா, முதல்ல இங்க கிளம்பு அப்படின்ற மாதிரி இவன் கார்த்தியை விரட்டி அடிக்க, கார்த்திக் அங்க என்ன நடந்துச்சுன்னே ஒன்னும் புரியல. நம்ம கிஸ் அடிச்சுட்டு இருந்தது ஒரு பொண்ணு, அவ அப்படியே டப்புன்னு எப்படி ஆனா மாறினான்ற அந்த ஷாக்கோடவே கார்த்தி அங்கிருந்து கிளம்ப இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. 6 மணிக்கு மேல ஆணும் பெண்ணா மாறிட்டு இருக்க ரஜினியோட வாழ்க்கை எப்படிலாம் போய் முடிஞ்சுன்றத செகண்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிஸ் அடிச்சதுமே பொண்ணா இருந்த ரஜினி பயனா மாறினதுக்கு அப்புறம் அந்த ஷாக்ல இருந்து மீள முடியாத கார்த்தி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமும் என்ன நடந்துச்சு அந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் குழப்பத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஆண் ரஜினியா மாறி இருக்க நம்ம ஹீரோக்கு பார்ல இருந்து ஒரு ஃபோன் கால். யாரா ஃபோன் பண்ணிருக்கான்னு பார்த்தா அது இவனுடைய முதல் நட்பு காதலியான சம்யுக்தா தான். உடனே அடிச்சு பிடிச்சி சம்யுக்தா கால் அட்டன் பண்ணி பேசினா, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, சீக்கிரம் பாருக்கு வா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட, நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி நேரா பார்ல இருக்க சம்யுக்தாவை மீட் பண்ண போயிருக்கான். சம்யுக்தாவா நம்ம ஹீரோ வரத்துக்கு முன்னாடி ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில நம்ம ஹீரோவை பிடிச்சி, இது வரைக்கும் என் வாழ்நாள்ல யாரையுமே நான் நம்பினதில்லை, நான் முதல் முறையா நம்பினால்னா அது நீ தான், அதே மாதிரி நான் நம்பி கேட்டதும் உன்னாலதான் அப்படின்ற மாதிரி ஃபுல் போதையில சம்யுக்தா ஹீரோவை பிடிச்சி திட்டுறதுக்காகவே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு கிழின்னு கிழிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போதையாய் மயக்கடிச்சு விழுந்துடா. இப்படி மயங்கி கிடக்கிற சம்யுக்தாவை ஹீரோ ரஜினி தான் அங்க வந்து தூக்கிட்டு போறான். அப்படி தூக்கிட்டு போற வழியெல்லாம் சம்யுக்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ போட்டு கிழிக்கிறாங்க. எல்லாம் மான்குட்டி மாதிரி துள்ளிட்டு இருந்த பொண்ணை காதலுன்ற பேர்ல ஏமாத்திட்டியடா, உன்னாலதான்டா இவ இப்படி குடிக்க அடிமையானா அப்படின்ற மாதிரி போற வர பொண்ணுங்களாம் நம்ம ஹீரோ போட்டு திட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம ஹீரோ சம்யுக்தாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துறான். இப்ப நான் இந்த பக்கம் கார்த்திக் இருக்கான்ல, அவன் கையில ஒரு ரிங்கை வச்சுட்டு பெண் ரஜினியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனோட பிளான் என்னன்னா, பெண் ரஜினி இவனை வீட்டுக்கு கூப்பிட்டதுமே வீட்டுக்கு போனதும் அவளுக்கு இந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா திடீர்னு பொண்ணா இருந்தவ ஆனா மாறினதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம குழம்பி போய் அங்கிருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தால, முத்தம் கொடுத்ததுமே பெண்ணா இருந்தவ ஆனா மாறினா. அப்படி அந்த குழப்பத்திலே இவன் வண்டியை ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துறான். உடனே இவனை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரஜினி சம்யுக்தாவை கூட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கான். ஹாஸ்பிட்டல வச்சு ஆண் ரஜினியை கார்த்திக் பார்த்ததும், டேய் நீ எப்படா அன்னைக்கு ரஜினி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் உனக்கு இன்னும் அவ எதுவும் உண்மை சொல்லியா, நேரம் வரும் அவளே வந்து உங்ககிட்ட சொல்லுவா, தயவு செஞ்சு என்னை விட்டு போடா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரஜினி கார்த்தியை திட்டி அனுப்பிடுறான். அப்படி அவனை திட்டி அனுப்பினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ரஜினி 2 பேரும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய போனை செக் பண்றான். அதுல நம்ம பெண் ரஜினி இவனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உனக்காக நான் சம்யுக்தா கிட்ட போய் பேசினேன், ஆனா அவன் நான் சொல்றது கூட காது கொடுத்து கேட்கல, ஏதாவது தப்பு பண்ணி தான் நான் மன்னிச்சிடு, திரும்ப கூட அவ கூட பேச ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் போட்டிருக்கா. என்னுடைய சிஸ்டர் தனக்காக இவ்வளவு இறங்கி போயிருக்காளே, ஆனா நாம அவ லவ் பண்ணிட்டு இருக்க கார்த்திகை திட்டி அனுப்பியிருக்குமே அப்படின்ற மாதிரி கில்ட்டி ஃபீலிங் குள்ள போன நம்ம ஹீரோ ரஜினி நேரா கார்த்தியை மீட் பண்ணி இந்த 6 மணி மேட்டர் சொல்றாப்புல. காலையில் 6ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் பெண் ரஜினியாவும், ஈவினிங் 6ல இருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஆண் ரஜினியாவும் நாங்க மாறிடுவோம். அதனால தான் அன்னைக்கு நீ கிஸ் பண்ண போது 6 மணி ஆனதும் பெண்ல இருந்து ஆனா நாங்க மாறிட்டோம், நாங்க பிறந்தப்போல இருந்தே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயிலிங்கா கார்த்திக் கிட்ட நம்ம ஹீரோ ரஜினி சொல்ல, ஓ இதான் மேட்ரா, ஓகே இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்தி அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு நாள் காலையில் 6 மணி ஆனதும் பெண் ரஜினியா உருமாறி இருக்க நம்ம பெண் ரஜினி கிட்ட வந்து, பாரு உன் பிரதர் ரஜினி இருக்கான்ல அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாளில் 24 மணி நேரத்தில் எனக்கு ஒரு 12 மணி நேரம் தான் உன் கூட இருக்க முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் முழு மனசோட நம்ம ஹீரோயின் ரஜினி ஏற்றுக்கிறான். ஹீரோயின் ரஜினியும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ நாள் எங்கே நம்ம இவனை ஏமாத்திட்டு இருக்குமோன்ற அந்த குற்ற உணர்ச்சியிலே கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணிட்டு இருந்தா.
ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் தன்னை ஏத்துக்கிட்டான்ற அந்த சந்தோஷத்துல இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க. ஆனா 6 மணிக்கு மேல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ரஜினி இருக்கானே, அவனுடைய லவ் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அவனால சம்யுக்தா கிட்ட நெருங்கவே முடியல. இப்ப இன்னமும் நம்ம ஹீரோ தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி தான் அந்த பார்வையில் தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இவங்களுடைய ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் டே டைம்ல லவ் பண்ணி சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோன் ரஜினியும் கார்த்தியும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க க்ளோஸா பழகினதுல இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். திடீர்னு ஒரு நாள் ஹீரோன் ரஜினிக்கு வயிறு வலி. என்னடான்னு பார்த்தா இப்பதான் ஹீரோன் ரஜினிக்கு முதல் முறையா பீரியட்ஸ் வந்திருக்கு. அதாவது வயசுக்கு வந்திருக்காங்க. இப்படி பீரியட்ஸ் வந்த அடுத்த 3ல இருந்து 4 நாளைக்கு 6 மணி டு 6 மணி ஆணும் பெண்ணா சேஞ்ச் ஆயிட்டு இருந்தவங்க பெண்ணாவே இருக்காங்க. ஜெனட்டிக்கலா பெரிய சேஞ்சஸ் ஏதோ ஏற்பட்டிருக்கு. இந்த 4 நாளும் பெண்ணாவே இருக்க பெண் ரஜினிக்கு அது ஒரு மாதிரி புது ஃபீலிங்கா இருக்கு. 6 மணிக்கு மேல அவன் வந்துருவானே, அவனை வேற ஆள காணோம், இது புது விதமான மாற்றமா இருக்கு அப்படின்ற மாதிரி பெண் ரஜினி பீரியட்ஸ் இருக்க அந்த 4 நாளும் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்க, சரியா அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள் ஈவினிங் 6 மணிக்கு மேல திரும்பவும் பெண் ரஜினியா இருந்தவ ஆண் ரஜினியா மாறுறா. 4 நாளா பயவுல வராமலே இருந்தால ஏகப்பட்ட சேஞ்சஸ். அது போக சம்யுக்தாவை பிரிஞ்ச அந்த வழி எப்படியாச்சும் அவளை நேர்ல மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரஜினி சம்யுக்தாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லி போய் மீட் பண்றான். அப்படி மீட் பண்ண போனா ஆல்ரெடி சம்யுக்தா நம்ம ஹீரோ மேல கடும் கோவத்துல இருக்கா. அவளை வர சொன்ன டைமிங்கும் பாத்தீங்கன்னா விடிய காலையில 6 மணிக்கு மேலே இவ திரும்பவும் பெண்ணா மாறிடுவாள. ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காக தான் சம்யுக்தா வர வச்சு, இங்க பாரு சரியா 6 மணிக்கு நான் பெண்ணா மாறிடுவேன், உனக்கு ஏற்பட்டிருக்க அந்த குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் அப்படின்ற மாதிரி இவன் சொடுக்கு போட்டு 6 மணி ஆனதும் இவன் பெண்ணா மாறிடுவான்னு சொல்லிட்டு சொடுக்கு போடுறான். ஆனா மாறவே இல்லை. என்னது இது நம்ம மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் திரு முடிச்சுக்கிட்டு இருக்க, நீ இன்னும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சம்யுக்தா ஒரு பக்கம் வெறியாகிட்டு இருக்க. அட இருமா, என் உடம்புல என்ன மாற்றம் நடக்குது எனக்கே ஒன்றும் புரியல, காலையில 6 மணி ஆனதும் வந்துருவாளே ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் குழப்பத்திலே இருக்க, நீ இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சம்யுக்தா ஒரு பக்கம் காண்டாயி இவனை விட்டுட்டு போக, இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் வெக்ஸாய் அழும்போது தான் அப்படியே இவனோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்படி ஹார்ட் பீட் இவனுக்கு வேகமா துடிக்க டப்புனு இவன் பெண்ணா மாறுறா. எஸ், இங்க தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இதுக்கு முன்னாடி 6 to 6 ஆணும் பெண்ணுமா மாறிட்டு இருந்த இவங்க எப்போ பெண் ரஜினி வயசுக்கு வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சோ அப்போதுல இருந்து 6 to 6 டைமிங் போய் எப்பெல்லாம் அதிகமான எமோஷன் ஆகி ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ ஆனாவும் பெண்ணாவும் மாத்தி உருமாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இப்போ பெண்ணா உருமாறி இருக்க பெண் ரஜினிக்கு தான் எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு மாதிரி பயந்து போய் கார்த்திக் கால் பண்ணி லொகேஷன் அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லியிருக்கா. கார்த்திக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு போறான். அதே ஸ்பாட்ல தான் சம்யுக்தாவும் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா. அவ இன்னும் அங்கிருந்து கிளம்பல. ஆண் ரஜினிக்கும் சம்யுக்தாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கார்த்திக் முன்னாடியே தெரியும். ஸோ அதனால சம்யுக்தாவை கூப்பிட்டு, எங்க பாருமா நீ லவ் பண்ணிட்டு இருக்க ஆண் ரஜினி ஒன்றும் ஏமாத்தலாம் இல்ல, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி அப்பப்போ அவங்க ஆணாவும் பெண்ணாவும் உருமாறிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்டதும் ஏண்டா நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க நான் ஒன்றும் பைத்தியக்காரியா அப்படின்ற மாதிரி சம்யுக்தா சொல்ல, அட இருமா நானே உனக்கு நேரில் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க பெண் ரஜினியா மாறி இருக்கிற ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை பயங்கரமா எமோட் பண்ண திரும்ப அவளுடைய ஹார்ட் பீட் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்படி ஹார்ட் பீட் துடிச்சதும் டக்குன்னு திரும்ப இப்போ ஆண் ரஜினியா உருமாறான். இதை சம்யுக்தா பார்த்ததும் பயங்கர ஆச்சரியப்படுறா. ஸோ இப்போதான் சம்யுக்தாக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஸோ ரஜினி நம்மள ஏமாத்தல, அவன் இந்த மாதிரி ஒரே உயிருக்குள்ள ஆணாவும் பெண்ணாவும் உருமாறிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சம்யுக்தா ஹீரோ ரஜினியை ஏத்துக்கிறா. ஆனா இப்ப என்ன குழப்பம்னா, இதுக்கு முன்னாடியாச்சு 6 to 6 ஆனாவும் பெண்ணாவும் கரெக்டாக டைமிங் பேஸ் படி உருமாறிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எமோஷன் அதிகமானாலே டப்புன்னு மாறிடுறாங்களே. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணும், ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு கார்த்திக்கும் பெண் ரஜினியும் ஆல்ரெடி ஒரு லேப்ல தானே வேலை பார்க்குறாங்க. அந்த லேப்ல வச்சு இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி இவங்க ஒரு டேப்லெட்டை உருவாக்குறாங்க. அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டா ஒரு 3 மணி நேரத்துக்கு பெண் ரஜினியா இருந்தா பெண்ணாவே இருப்பா, அடுத்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆண் ரஜினியா உருமாறுவா. இப்படி இவங்க டேப்லெட்டை வச்சு இவங்களுடைய உருமாற்றத்தை கண்ட்ரோல் பண்ண இது அத்தனையுமே வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்லைங்க, இவன் தான் அந்த படத்தோட மெயின் வில்லன். ஆரம்பத்திலேருந்தே லேப்ல இருந்து பெண் ரஜினி அன்னைக்கு ஃபாலோ பண்ணது, ஆளுங்களை அனுப்பி விட்டது, இது அத்தனையுமே இந்த வெளிநாட்டு வில்லன் தான். ஏன்னா இவனுக்கு இவங்களுடைய அந்த ஜெனட்டிக்கல் டிசார்டர் அப்பப்போ இவங்க ஆணாவும் பெண்ணாவும் உருமாறுது, அது எல்லா உண்மையும் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு இவன் வெளிநாட்டுல பணம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கான். இப்போ இவனுடைய பிளான் என்னன்னா, ரஜினியை வெளிநாட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்க பிளான் பண்ணிருக்கான். அதுக்காக ஆளுங்களை விட்டு ரஜினியை தூக்கிட்டு வர ட்ரை பண்ண, அப்ப டப்புன்னு நம்ம பெண் ரஜினி ஆண் ரஜினியா உருமாறி வில்லன்களுடைய ஆட்கள் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுறான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வில்லன் கத்தியால ஹீரோ நெஞ்சிலே குத்த, கத்தி அப்படியே உள்ளுக்குள்ள இருக்க ஹார்ட்ல குத்திக்குது. அப்படி கத்தி குத்து வாங்கின நம்ம ரஜினி மயங்கி விழும்போது பெண்ணா மாறிடுறா. அப்படி பெண் ரஜினியா மாறினதும் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உடனடியா இவளுடைய ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனா இவளை காப்பாற்றவே முடியாது. இந்த டாக்டர் சொல்ல, சரி ஓகே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சம்யுக்தா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரஜினிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்றாங்க. அப்படி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 2 வாரம் கழிச்சு பெண் ரஜினி கண்முழிக்கிறா. இங்க தாங்க படத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். எப்போ இவங்க ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்களோ அப்போவே ஆண் ரஜினி வெர்ஷன் அழிஞ்சு போயிடுச்சு.
எஸ் எமோஷன் ஆனதும் தப்புன்னு பெண்ணா இருந்தவ ஆனா மாறிட்டு இருந்தா. அது இல்லாம ஆண் ரஜினி இதுக்கப்புறம் வர போறதே கிடையாது. இதுக்கப்புறம் இவ பெண்ணாவே தான் இருக்க போறா. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே மாற்றான் படத்துல கன்ஜாயின் ட்வின்ஸா இருந்த 2 சூர்யால ஒரு சூர்யா போனதும் இன்னொரு சூர்யா பயங்கர வெக்ஸாகி ஃபீல் பண்ணி அழுவான்ல. இந்த மாதிரி பெண் ரஜினியும் தன்னுடைய பிரதர் நினைச்சு பயங்கரமா எமோஷன் ஆகிறா. ஆனா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறா. அதே மாதிரி ஆண் ரஜினியை உயிருக்கு நேசிச்ச சமுக்தாவும் ஓகே இதுதான் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம காதல் தான் சேரல அவங்களாச்சும் சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு பெண் ரஜினியும் கார்த்திக்கும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாம் முடிச்சு சுபம் போட்டு படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா பெண் ரஜினிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனதும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அது ஆரம்பத்துல பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அப்படி உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை மேல வானத்துல இருந்து ஒரு ஒளி வந்து உள்ளுக்குள்ள பாயுது. அந்த ஒளி பாஞ்சதுமே அப்படியே இப்ப பெண் குழந்தையா இருந்தவ ஆண் குழந்தையா மாறிடுறா. அதை பார்த்து அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் ஆச்சரியப்படுற இங்க பார்ட் 2க்கான லீடை கொடுத்து படத்தை முடிகிறாங்க. ஏன்னா மக்களே இந்த டபுள் ஆக்குபன்சின்ற இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரி சேனலில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.